ஈரான் யுத்தம் ட்ரம்புக்கு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுலருந்து தப்புறக்காக அவரு தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறாரு. ஆனா, உள்ளூர்லயே பெரிய அளவு எதிர்ப்பு தாறுமாறா கிளம்புது. இது பத்தாது அப்படின்னு ஈரான் புதுசா மக்கள் படைய உருவாக்கி வச்சிருக்கு. ஐஆர்ஜிசிக்கே அமெரிக்கா தாங்கல. இல்ல ஈரான் முழுக்க துப்பாக்கிய தூக்கிட்டா எங்கிட்டு போவாய்ங்க? எங்கிட்டு வேணாலும் போட்டும். ஈரான விட்டு வெளில போட்டும்ன்னு சொல்லுவாயலா? ஈரானியர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். மத்த நாட்டுக்காரங்கள கேட்டா, "தயவு செஞ்சு உலகத்த விட்டு நிலவுக்கு கூட போய் பஞ்சாயத்து பண்ணேன்" அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம ஆளு அப்படிப்பட்ட ஆளு. எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் யுத்தத்த போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா, ஊருக்குள்ள யுத்தத்த நான் தான் தடுப்பேன் அப்படின்னு அமெரிக்கா எப்பவும் சொல்லும். ட்ரம்ப் வித்தியாசமானவருங்கிறனால 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமின்னு முந்தா நேத்து கூட சொன்னாரு. இன்னைக்கு பொசுக்குன்னு தலைவனுக்கு பெருத்த பின்னடைவு. அந்த பின்னடைவு எது அப்டின்னா 2 விவகாரம். ஒண்ணு உள்ளூர்லயும் அடிக்கிறாய்ங்க, இன்னொன்னு ஈரான்லயும் அடிக்கிறாய்ங்க. அதத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி ஈரான் பெரிய அளவு அவர்களோட மிசைல் வலிமைய மீண்டும் காட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். அதாவது பழைய ஃபுட்டேஜா, இல்ல புது ஃபுட்டேஜா அப்டின்னு அமெரிக்கா தலைய பிச்சுக்கணும். அந்த மாரி அண்டர் கிரவுண்ட்ல உள்ள மிசைல்கள் இன்னமும் எங்ககிட்ட இருக்கு. நல்லா பாத்துக்க. கண்ண விரிச்சு பாத்துக்க. வீடியோவோட ஒரிஜினாலிட்டிய நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டார்கள். அமெரிக்காவுக்கு இது பெரிய பின்னடைவு. அழிச்சு புட்டோம், அழிச்சு புட்டோம்னீங்க. என்னடா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வருது? எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜில எப்ப படம் புடிச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சிரலாம். அதனால இது பழைய ஃபுட்டேஜ் அப்படின்னு அமெரிக்காலயே சொல்லல. அப்படி சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம், சொல்லல அப்படின்னு முடிவு பண்ற காலகட்டமா இருக்கும். டக்குன்னு 2 மிசைல தூக்கி வச்சு ரோட்ல பெரிய படைபலத்தோட கிளம்பிட்டாய்ங்க. அது ஈரான்ல மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குல பெரிய ஒரு படைய திரட்டுன மாரி ஐஆர்ஜிசி மிகப்பெரிய அளவுல ஒரு ராலிய நடத்தி காட்டிட்டார்கள். கொராம்ஷா போன்ற மிசைல்கள்லாம் அதுல இருந்தது. அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, மக்கள் கூட்டம் மிசைல வச்சிருக்காய்ங்க. நாங்க தாக்குவோம் அப்டின்ட்டார்கள். பதில் தாக்குதல் எங்கெங்க வேணும் உனக்கு சொல்லு அப்டின்னு சொல்லி மக்கள பார்த்தே சொல்ட்டாய்ங்க. நீ சொல்ற இடத்த நான் கண்ண மூடி தாக்குவேன். மக்கள் கிட்ட இருந்து தான் ஐஆர்ஜிசி உத்தரவு வாங்குது அப்டின்னு அடுத்த போர்வைய ட்ரம்ப் தலையில விரிச்சு விட்டார்கள். காரணம் என்ன அப்டின்னா, ஏற்கனவே டாப் லெவல்ல இருந்து ஆர்டர் வர வேணாம் அப்டின்னு சொல்லி ஐஆர்ஜிசிய பிரிச்சு வச்சிருக்கோன்ட்டாய்ங்க. அப்டி பிரிஞ்சு நிக்கிற ஐஆர்ஜிசிய இன்னமும் மைன்யூட்டா பிரிக்கிறோம் பாரு அப்டின்னு மக்கள உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சுட்டார்கள். தப்பி தவறி அமெரிக்கா தாக்குச்சு அப்டின்னா, பதிலுக்கு ஈரான் தாக்கும். ஈரானோட முதல் தாக்குதல்லே வளைகுடா நாடுகள் பெரிய அளவு சிரமத்துக்கு ஆகும். ஏற்கனவே நஷ்ட ஈடு குடு, நீயே வெளியேறி போயிறேன் ப்ளீஸ் அப்டின்னு சொல்லி மன்னர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அதையும் மீறி இப்படி நடந்து போச்சு அப்டின்னா, நீ வெளியேறுடான்னு ஒத்த கால்ல நிப்பார்கள். அதே சமயம் நான் ஈரானுக்குள்ள குதிக்கிறேன் அப்டின்னா, அங்க மக்கள் வெச்சு வெளுப்பார்கள். அப்ப பெரிய அளவுல ஒரு சண்டை ஆரம்பிச்சும், ஒரு புண்ணியமும் இல்லாம போயிரும். இது ட்ரம்புக்கு அடுத்த சிக்கல். இப்படி சிக்கல் இருக்கும்போது உள்ளூர்ல ஒரு ஃபுட்டேஜ் வைரல் ஆகி போச்சு. என்ன அப்டின்னா, முக்கியமான ஆட்கள் பேசுறது. அதாவது ஈரானோட டாப் மோஸ்ட் ஆட்கள தூக்குறக்கு திட்டம் போட்டது. அதுல குழந்தைகள் பலியானது. அதெல்லாம் அப்படிதான் போர்னா குழந்தைகள்லாம் பலியாவார்கள் அப்படின்னு கேஷுவலா சொல்றது. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வைரல் ஆகுது. அமெரிக்கால ட்ரம்புக்கு எதிராவுல உள்ள ஆட்கள், அதே மாரி இந்த குழந்தைகள் தாக்குதலுக்கு எதிரா உள்ள ஆட்கள், எல்லாரும் ஒண்ணு கூடி ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனையே இப்ப அசச்சு பார்க்கிறார்கள். அந்த தாக்குதலுக்கு விசாரணை வைக்கிறோம், விசாரணை பண்றோம் அப்டின்னாய்ங்க. என்ன பண்ணாலும் தாக்குனதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுடா அப்டின்னா, அத கேட்க மாட்டேன்ட்டாய்ங்க. இந்த டிராமாக்களும் ஒரு பக்கம் நடக்குது. அதே சமயம் அட்டாக் வலுவா பதில் அட்டாக் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. ஆனா அவனுங்கள தீர்த்து கட்ட முடியாது. எது ஈரானியர்கள ஒட்டுமொத்தமா தீர்த்து கட்ட முடியாது. மக்கள் படைய ஈரான் உருவாக்கிருச்சு அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் சேர்ந்து சரி ரைட்டு ஒரு 10 நாள் தள்ளி போடுவோம். டேட்ட மட்டும் சொல்லாம எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி யுத்த நிறுத்தம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆனா ஈரான் இவ்வளவு சரியான விவகாரங்கள பண்ணதுக்கு அப்புறம் சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஓமான்ல சென்றுகிட்டு இருந்த அதாவது ஓமன் கடல் பகுதிகள்ல சென்றுட்டு இருந்த ஒரு கப்பல அடிச்சிருக்கார்கள். ஃபயர் பண்ணியிருக்கார்கள். அதுக்கடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல 2 கப்பல்கள ஃபயர் பண்ணியிருக்கார்கள். 3 கப்பல்கள ஃபயர் பண்ணியிருக்கார்கள். அதோட சேத விவகாரம் அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. அதாவது இப்ப எதுனால ஃபயர் பண்ணார்கள்? அமெரிக்காவுக்கு சொந்தமானதா? நட்பு நாடுகளுக்கு சொந்தமானதான்னு தெரியல. ஆனா, இப்ப பேச்சுவார்த்தையில இப்படி அழுத்தங்கள குடுத்துக்கிட்டே இருந்தா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறக்கப் போறதே கிடையாது. அங்க மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த பகுதிகள பாப் அல் மந்தீர் வரையும் பத்த வச்சுருவோம். தப்பி தவறி தாக்கின அப்படின்னா, ஃபுஜேரா போர்ட்டும் பத்திக்கும் அப்படிங்கிற தெளிவான சிக்னல இந்த பக்கம் குடுக்கும்போது, ஈராக்ல ஒரு முக்கியமான ரிஃபைனரிய அடிச்சு தாக்குறார்கள். யாரு? என்ன? ஏது? சேத விவகாரம் ஒண்ணும் தெரியல. குண்டு வெடிச்சுச்சு, பற்றி எரியுது ரிஃபைனரி அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டார்கள்.
இப்படி ட்ரம்ப்புக்கு தொடர் செக்கு. ட்ரம்ப் இப்ப ஈரான அடிக்க முடியுமா? முடியாதான்னு கேட்டா, அடிக்க முடியாது. அதுக்குன்னு வீட்டுக்கு போக முடியுமா? அப்படின்னு அமெரிக்காலயே பேச்சு ஓடுது. அதனால அவர்களோட இறுதி கட்ட கார்டு என்ன? அப்படின்னா, ட்ரம்ப் கிட்ட இறுதியா ஒரே ஒரு கார்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன விரும்புறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் முஸ்தபா கமேனிய தூக்கிரணும். அது கூடயே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒரு 4 லேயர தூக்கிரணும். 4லிருந்து 6 லேயர தூக்கிரணும். அவர்கள் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்காட்டுக்கு, பைப்ல அத சொல்ல மாட்டேன்ட்டாய்ங்க. அந்த லிஸ்ட் படி தூக்கிட்டோம் அப்புட்ன்னா, பேச்சுவார்த்தையில ஒரு அழுத்தத்த குடுக்கலாம். வழிக்கு கொண்டு வந்துரலாம். திருப்பி பெரிய அளவு தலைமைகள தட்டி தூக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண அளவு டிஸ்டர்ப் ஆகாட்டியும், ஓரளவு டிஸ்டர்ப் ஆகும். நம்ம அதுல சமாளிச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு கார்டு மட்டும் தான் அவர்ட்ட இருக்காமா. கண்டுபிடிக்கிற மாரி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாய்ங்க. ஆனா, ட்ரம்ப் கிட்ட இப்போதைக்கு இந்த ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்ட கையில வச்சு தான் பேச்சுவார்த்தைய தள்ளி போடுவோம். எப்படியாச்சும் ஈரான கொண்டு வந்து பேச வைப்போம். ஏன்னா, இப்போதைக்கு தாக்குதல் அப்படிங்கிறது பிரயோஜனப்படாதுங்கிற மனநிலையில பெரிய மனுஷன் இருக்காரு. பெரிய மனுஷன் இருக்காரு. அதான் இங்க முக்கியமா பார்க்கணும். காரணம் அவரு அடுத்த நிமிஷமே மாறிருவாரு. குட்டி குழந்தைங்க நடக்க, தவக்க தெரிஞ்சப்ப அப்படி குட்டிக்கான அடிக்குங்க. அந்த மாரி மனுஷன் டக்கு டக்குன்னு மாறிருவாரு. இவர்கிட்ட உள்ள கார்டும் ஏதோ கையில உள்ள பூமாலை 1 அப்படின்னு அவங்க ஊர்லயே பேசிக்கிறாங்க. இந்த பழமொழி அங்கேயுமா இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவனுங்க ஸ்டைல்ல பேசிக்கிட்டாய்ங்க. நம்ம நம்ம ஸ்டைல்ல பாத்துட்டோம். உலகத்துல எந்த மூலையிலயும் எங்கனால ஒரு பெரும் தாக்குதல நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஏகபோக வருஷம், பல வருஷமா காலர தூக்கி சுத்தி விட்டு இருந்த அமெரிக்கா, இனிமே அப்படி சுத்த முடியாது. அதுக்கான சரியான ஒரு பதிலடிய ஈரான் குடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.